காலை கனவினில் காதல் கொண்டேன் கண் விழித்தேன் அவன் காணவில்லை. முத்தமழை பாடலை எழுதிய சிவா ஆனந்த் இவர்தான். முத்தமழை மட்டுமின்றி தக் லைஃப் படத்திலேயே சுகர் பேபி, எங்கேயோ ஆகிய பாடல்களையும் எழுதியுள்ளார். மணிரத்னம் இயக்கிய தில் சே, அலைபாயுதே, ஆயுத எழுத்து, யுவா, குரு, ஓ காதல் கண்மணி, செக்கச் சிவந்த வானம், தக் லைஃப் உள்ளிட்ட படங்களில் பல்வேறு பணிகளை ஆற்றியுள்ளார். இவர் எழுத்தாளர், பாடலாசிரியர், நடிகர், உதவி இயக்குனர், நிர்வாக தயாரிப்பாளர் என பல நிலைகளில் பணியாற்றியிருக்கிறார். 2000 ஆம் ஆண்டு வெளிவந்த சுக்கல்லோ சந்திரடு தெலுங்கு படம். 2020 ஆண்டு வெளிவந்த ஆதம் தெலுங்கு படத்தின் இயக்குனரும் இவரே. மாதவன், ஜோதிகா ஆகியோர் நடிக்க அச்சம் தவிர் என்ற திரைப்படத்தை இயக்கத் தொடங்கினார். பின்னர் அந்த படம் கைவிடப்பட்டது. பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் மணிரத்னத்தின் முதன்மை உதவியாளராகவும் மற்றும் நிர்வாக மற்றும் செயல்முறை தயாரிப்பாளராகவும் இருந்து உள்ளார். மேலும் இப்படத்தில் அலைகடல் பாடலையும் ஆந்தம் பாடலையும் எழுதியுள்ளார். மேலும் இப்படத்துக்கு வசனம் எழுதிய எழுத்தாளர் ஜெயமோகன் தனது புத்தகம் ஒன்றை சிவா ஆனந்துக்கு அர்ப்பணித்துள்ளார். இது பொதுவாக 100 கைகளும் 1000 கண்களும் தேவைப்படும் ஒரு தொழில் என ஜெயமோகன் குறிப்பிட்டுள்ளார். வானம் கோட்டட்டும் படத்தில் அனைத்து பாடல்களையும் எழுதியுள்ளார். எழுத்தாளராக பல படங்களில் பணியாற்றியுள்ளார். மணிரத்னத்தின் ஓ காதல் கண்மணி படத்தில் துல்கர் சல்மானின் சகோதரராக நடித்துள்ளார். செக்கச் சிவந்த வானம் படத்திலும் முக்கிய பாத்திரத்தில் நடித்துள்ளார். சிவகங்கையில் பிறந்த சிவா ஆனந்த் ராஜஸ்தானில் உள்ள பிட்ஸ் பிலானியில் 1995 ஆண்டு தொழில்துறை பொறியியலில் பட்டம் பெற்றார். அமெரிக்காவின் புளோரிடா பல்கலைக்கழகத்தில் திரைப்பட கோட்பாட்டில் துணைப்பிரிவுடன் வெகுஜன தொடர்பியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றார். ஹாலிவுட் மற்றும் இந்திய சினிமாவில் தயாரிப்பு நுட்பம் குறித்த ஒப்பீட்டு ஆய்வை விவரிக்கும் ஒரு ஆய்வறிக்கையை எழுதிய பிறகு 1997 இல் பட்டம் பெற்றார். இவர் எழுதிய யோகி என்ற சிறுகதை ஆனந்த விகடனில் வெளியிடப்பட்டது. முருகதாஸ் தயாரிப்பில் வெளிவந்த இங்கேயும் எப்போதும் என்ற திரைப்படத்தில் அனன்யாவின் சகோதரியாக நடித்ததன் மூலம் அறியப்பட்ட வினோதினி வைத்தியநாதனின் கணவர் என்பது கூடுதல் தகவல். சிவா ஆனந்திடமிருந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம் என்று நம்புவோம்.